வணக்கம். சமையல் சந்நிதி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆந்திரா காரசாரமான புளிச்சக்கீரை தொக்கு. இந்த தொக்கு வெளியில் வச்சா 2 மாதம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு பண்ணால் 6 மாதம் வரைக்கும் இருக்கும். வெளியில் வச்சாலும் நல்லாயிருக்கும். ஆனால் நிறம் மட்டும் கொஞ்சம் மாறிடும். ஃப்ரிட்ஜில் வச்சா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். நான் சிவப்பு புளிச்சக்கீரையாக 6 கட்டு கீரையை எடுத்துருக்கேங்க. இந்த கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 3 முறை தண்ணியில் நல்லா அலசிட்டு பேன் கீரை காட்டன் துணியை விரித்து அது மேலே கீரையை சேர்த்து நல்லா தண்ணி இல்லாமல் சுத்தமாக ஆற வச்சு எடுத்துக்கணுங்க. இந்த தொக்குக்கெல்லாம் சிவப்பு புளிச்சக்கீரை தாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதே 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்து லோ ஃப்ளேமில் பாதி அளவு வறுப்படுற வரைக்கும் வறுத்துக்கலாம். பாதி அளவு வறுப்பட்ட பிறகு 2 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். புளிச்சக்கீரை தொக்குக்கு தனியா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. நீங்கள் தொக்காக இருந்தாலும் கடையிலாக இருந்தாலும் தனியா சேர்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஒரு வாட்டி, நல்லாயிருக்கும். தனியா வறுப்பட்டுடுச்சு, தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். அதே எண்ணெயோட இன்னொரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். நான் 200 கிராம் மிளகாய் எடுத்திருக்கேங்க. நீங்கள் நினைக்கலாம் எவ்வளோ மிளகாய் எடுத்திருக்கேன்னு சொல்லி. 6 கட்டு பெரிய கட்டு புளிச்சக்கீரை, அதுவும் சிவப்பு புளிச்சக்கீரைனால புளிப்பு அதிகமாக இருக்கும் கீரையில். அதுக்கு அந்த புளிப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாய் சேர்த்து தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், சாப்பிடவும் முடியும். மிளகாயோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகவோ குறைவாவோ சேர்த்துக்கோங்க. அதே எண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெயை சேர்த்துட்டு மிளகாய் அதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 2ஆக உடச்சி சேர்த்தோம்னா மிளகாய் ஈவனாக வறுப்படும், சீக்கிரமாகவும் வறுப்படுங்க. மிளகாய் சேர்த்து லோ ஃப்ளேமில் கைவிடாமல் கலந்துக்கிட்டே வறுத்துக்கணும். இல்லைன்னா மிளகாய் கருகிடுச்சுன்னா கசப்பு தன்மை வந்துடும். புளிச்சக்கீரை தொக்கு பண்ணும்போது உப்பும் காரமும் எண்ணெயும் சமமாக இருக்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். கம்மியாச்சுன்னா தொக்கும் கெட்டுடும் சீக்கிரமாக. மிளகாய் இந்த மாதிரி கருகாமல் வறுத்து எடுத்துக்கணுங்க. நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு இப்போ கீரையை கடாயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வதக்கி எடுத்துக்கலாங்க. நான் கீரை அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வதக்கி எடுத்துக்கிறேன். நீங்கள் 1 கட்டு 2 கட்டு வாங்கினீங்களா ஒரே முறை கூட சேர்த்து வதக்கிக்கலாம். கீரையை ஈரத்தன்மை இல்லாமல் நல்லா வதக்கிக்கலாங்க. ஈரத்தன்மை இருந்துச்சுன்னா தொக்கு கெட்டு போயிடும். கீரையை இந்த மாதிரி கொத்தி கொத்தி விட்டு வதக்கிக்கலாங்க. நம்ம மிக்சியில் போட மாட்டோம், அதனால் இந்த மாதிரி செஞ்சுட்டு வேணால் இது மசிஞ்சிடும். நல்லா கீரையை இந்த மாதிரி சுருங்க வதக்கி எடுத்துக்கலாம். கரண்டிலவே இந்த மாதிரி நல்லா மசிச்சு வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா மசிஞ்சிடுச்சு பாருங்கள். ஆற வச்சுக்கலாம். மொத்த கீரையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வதக்கி எடுத்துக்கிட்டேன். வறுத்து வச்சுருக்கிற மிளகாய் தனியா வெந்தயம் ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் இப்போ கீரைக்கு ஏற்ற அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ட்ரை ரோஸ்ட் பண்ண கடுகு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ட்ரை ரோஸ்ட் பண்ண சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 15 பல்லு தோல் உரித்து பூண்டு சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். தொக்குக்கு ஊறுகாய்க்கெல்லாம் கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும். இப்போ நான் கடலெண்ணெய் 1 கப் அளவு சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் கொஞ்சம் பொரியணும். கடுகு சீரகம் பொரிஞ்சிடுச்சு. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு கொஞ்சம் வறுப்படணும், கலந்து விட்டுக்கலாம். பருப்பு வறுப்பட்ட பிறகு இப்போ ஒரு 15 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் தோல் உரிச்சு. ஒரு 4 காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி சேர்த்துக்கலாம். பருப்பு வறுப்பட்டுடுச்சுங்க. பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்.
1 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற கீரையை சேர்த்துக்கலாங்க. கீரையை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற பொடியை சேர்த்துக்கலாங்க. பொடியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் நினைக்கலாங்க எவ்வளோ காரம் சேர்த்துருக்குறேன்னு சொல்லி, மிளகாயில் காரம் குறைவாக தான் இருக்குது. புளிச்சக்கீரை தொக்குக்கு காரம், எண்ணெய், உப்பு கரெக்டாக இருக்கணுங்க. இல்லைன்னா தொக்கு கெட்டுடும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. கீரை 90% வதக்குனா போகிறோங்க. ஒரு 10% கீரையாக தெரியணும். நம்ம சாப்பிடும்போது பல்லுக்கு தட்டுப்பட்டுச்சுன்னா நல்லாயிருக்கும். கீரை தொக்கில் ஈரம் படாமல் பார்த்துக்கோங்க. ஈரம் பட்டுச்சுன்னா தொக்கு கெட்டுடும்.